ஹாய், நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக நம்புகிறேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி. எனவே தலைப்புக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் எனது வீடியோ மற்றும் கருத்தை சந்தா செய்ய வேண்டும் மற்றும் உங்கள் அறிவிப்பு சின்னத்தை இயக்க மறக்க வேண்டாம். இன்று நாம் கொரோனா வைரஸ் பற்றி விவாதிக்கப் போகிறோம். கொரோனா வைரஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உலகமெங்கும் கரோனா வைரஸ் பற்றி தான் பேசப்படுகிறது. இப்போதெல்லாம் கொரோனா வைரஸ் என்பது உலகம் முழுவதும் பிரபலமான தலைப்பு. கொரோனா என்றால் என்ன? கடந்த டிசம்பர் மாதம் சீனாவில் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் இன்று அண்டார்டிகா தவிர அனைத்து கண்டங்களிலும் பரவிவிட்டது. இந்த வைரஸ் தொற்றால் இதுவரை உலகளவில் 42 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வைரஸ் உடலை எப்படி தாக்குகிறது? இதற்கு எப்படி சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இது வைரஸ் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான காலம். உங்கள் உடலின் செல்களில் நுழையும் வைரஸ்கள் அவற்றை முதலில் ஆக்கிரமித்துக் கொண்டு தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். SARS-CoV-2 என அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடப்படும் கொரோனா வைரஸ் சுவாசத்தின் மூலம் அருகில் யாராவது இருமிய பிறகு அல்லது வைரஸ் பரவியுள்ள ஒரு பொருளை இடத்தை தொட்டுவிட்டு பிறகு முகத்தை தொடும் போது இந்த வைரஸ் உடலில் நுழைகிறது. தொண்டை அருகே உள்ள செல்களில் அது முதலில் தொற்றிக்கொள்ளும். சுவாச பாதை மற்றும் நுரையீரலுக்கு சென்று அவற்றை கொரோனா வைரஸ் உற்பத்தி தொழிற்சாலைகளாக மாற்றும். அது பெரும் எண்ணிக்கையில் புதிய வைரஸ்களை உருவாக்கி உடலில் செலுத்தி அதிக செல்களில் தொற்று ஏற்படுத்தும். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் நோயுற மாட்டீர்கள். சிலருக்கு ஒருபோதும் அறிகுறிகள் தோன்றாது. ஏறத்தாழ அனைவருக்கும் இப்படித்தான் இருக்கும். கொரோனா வைரஸ் தொற்று பரவிய 10 பேரில் 8 பேருக்கு கோவிட்-19 நோய் லேசான பாதிப்பாக அமையும். காய்ச்சலும் இருமலும் தான் இதற்கான முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. உடல் வலிகள், தொண்டை வறட்சி, தலைவலியும் கூட வரலாம். ஆனால் இவை வந்தாக வேண்டும் என்றும் கிடையாது. காய்ச்சலும் அசௌகரியமாக உணர்தலும் தொற்று பரவியதற்கு எதிராக உங்கள் நோய் எதிர்ப்பாற்றலின் செயல்பாட்டால் ஏற்படக்கூடியவை. இந்த வைரஸ் ஊடுருவல் கிருமியாக இருக்கும். உடலின் மற்ற செல்கள் ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது என உணர்ந்து சைட்டோகின்ஸ் என்ற ரசாயனத்தை உற்பத்தி செய்யும். இவை தான் நோய் எதிர்ப்பாற்றலாக செயல்படும். ஆனால் உடல் வலி, காய்ச்சலையும் ஏற்படுத்தும். கொரோனா வைரஸ் இருமல் ஆரம்பத்தில் வறட்டு இருமலாக இருக்கும். பின்னர் வைரஸ் தொற்று ஏற்படும் போது செல்களில் எரிச்சல் தோன்றும். படுக்கையில் கிடந்து ஓய்வெடுத்தல், நிறைய பழங்கள் குடித்தல் மற்றும் பாராசிட்டமால் மூலம் இதற்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையின் விசேஷ சிகிச்சை முறை எதுவும் தேவையில்லை. இந்த நிலை சுமார் 1 வாரத்துக்கு இருக்கும். இதிலேயே பெரும்பாலானோர் குணமாகிவிடுவர். வைரஸை எதிர்த்து நோய் எதிர்ப்பாற்றல் போராடும் காரணத்தால் இவ்வாறு நடக்கும். இருந்தபோதிலும் சிலருக்கு தீவிர கோவிட்-19 நோய் பாதிப்பு ஏற்படும். இந்த நிலையில் இந்த நோய் பற்றி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இவை. மூக்கு ஒழுகுதல் போன்ற தீவிர சளி அறிகுறிகளும் ஏற்படலாம் என்றும் ஆய்வுத் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வைரஸ் பாதிப்புக்கு எதிராக நோய் தடுப்பாற்றல் உக்கிரமாக செயல்படும் போது இது நோயாக உருவாகும். உடலின் மற்ற பகுதிகளில் அழற்சியை ஏற்படுத்த இது ரசாயன சமிக்ஞைகளை அனுப்பும். ஆனால் இதை கவனமாக சமநிலைப்படுத்த வேண்டும். அளவுக்கு அதிகமான அழற்சி ஏற்பட்டால் உடல் முழுக்க பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். நோய் தடுப்பாற்றல் எதிர்வினை செயல்பாட்டில் சமநிலையற்ற தன்மையை இந்த வைரஸ் ஏற்படுத்துகிறது. அளவுக்கு அதிகமாக உடல் அழற்சி இருக்கிறது. இதை எப்படி செய்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியைச் சேர்ந்த டாக்டர் நத்தாலி மெக்டெர்மோட் கூறியுள்ளார். நுரையீரல் அழற்சி நிமோனியா எனப்படுகிறது. உங்கள் வாயிலிருந்து மூச்சுக் குழாய் வழியாகச் சென்று நுரையீரலின் சிறிய குழல்களில் அதனால் செல்ல முடியும் என்றால் நுண்ணிய காற்று அறைகளில் அதனால் போய் அமர்ந்து கொள்ள முடியும். அங்கு தான் இரத்தத்திற்கு ஆக்சிஜன் செல்வதும் கரியமில வாயு நீக்கப்படுவதும் நடக்கிறது. ஆனால் நிமோனியாவில் இந்த அறைகளில் தண்ணீர் கோர்த்துக் கொண்டு சுவாச இடைவெளி குறைந்து சுவாசிப்பது சிரமமாகும். சிலருக்கு சுவாசிக்க வெண்டிலேட்டர் தேவைப்படும். இரத்த அழுத்தம் அபாயகரமான அளவுக்கு குறையும் போது உடல் உறுப்புகள் செயல்பாடு குறையும் அல்லது முழுமையாக நின்றுவிடும். நுரையீரலில் பரவலான அழற்சி ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்படும் போது உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை அளிப்பதை நுரையீரல் நிறுத்திவிடுகிறது. இரத்தத்தை சுத்திகரிக்க முடியாமல் சிறுநீரகங்களை அது தடுக்கக்கூடும். உங்கள் குடல்களும் பாதிக்கப்படலாம். வைரஸை நோய் தடுப்பாற்றலால் அடக்கியாள முடியாமல் போனால் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் அது பரவி இன்னும் அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையில் உடலின் செயல்பாட்டில் குறுக்கீடு செய்து சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியம். ECMO உள்ளிட்ட சிகிச்சைகள் அதில் அடங்கும். ஆனால் உறுப்புகள் உடலை உயிருடன் வைத்துக் கொள்ள முடியாமல் போகும்போது அது உயிர்ப்பலி ஏற்படுத்தக்கூடும். இப்போது சீனாவில் நடந்த முதல் மரணம் பற்றி பார்ப்போம். முதல் 2 நோயாளிகள் சீனாவில் வுஹான் மாகாணத்தில் ஜினிண்டன் மருத்துவமனையில் இறந்தனர் என்று லான்செட் மருத்துவ இதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலாவது நபர் 61 வயதான ஆண் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட சமயத்திலேயே தீவிர நிமோனியா பாதிப்புக்கு ஆளாகியிருந்தார். அவருக்கு தீவிர மூச்சு திணறல் இருந்தது. வெண்டிலேட்டர் வைத்த பிறகும் அவருடைய நுரையீரல் செயல் இழந்துவிட்டது. இருதயம் துடிப்பை நிறுத்திக் கொண்டது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 11 நாட்களில் அவர் இறந்து போனார்.
இரண்டாவது நோயாளி 69 வயது ஆண். அவருக்கும் தீவிர மூச்சுத் திணறல் பாதிப்பு இருந்தது. அவருக்கு இசிஎம்ஓ சாதனம் பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் அது போதுமானதாக இல்லை. தீவிர நிமோனியா மற்றும் இரத்த அழுத்த குறைபாட்டால் உடல் உறுப்புகள் செயலிழந்து அவர் இறந்து போனார். இப்போது கொரோனாவை எவ்வாறு தடுப்பது என்று பார்ப்போம். ஒவ்வொரு முறை எதையேனும் உண்பதற்கு முன்பு கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். டெட்டால், சவ்லன் போன்ற கிருமி நாசினி சோப்புகள் மற்ற சோப்புகளை விட ஓரளவு மேலானவை. கை, கால் விரல் நகங்கள் நன்றாக வெட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்தரங்க சுத்தம் மற்றும் உணவுச் சுத்தம் பர்சனல் அண்ட் ஃபுட் ஹைஜீன் கராராக பேணப்பட வேண்டும். நன்கு காய்ச்சி வடிகட்டிய நீரையே அருந்த வேண்டும். இறைச்சி, முட்டை, மீன் ஆகியவற்றை முழுமையாக வேகவைத்த பின்னரே உண்ணுங்கள். எனவே முக்கால் வேக்காட்டு இறைச்சியை உண்பதைத் தவிர்க்கவும். குறிப்பாக அரை வேக்காட்டு ஹாஃப் பாயில் முட்டையை உண்ண வேண்டாம். சீன உணவகங்களுக்குச் சென்று சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் சீன உணவுகளை உண்பதை பாதுகாப்பு கருதி தவிர்க்கலாம். உலக அளவில் கோடிக்கணக்கான மக்களை பாதித்துள்ளது கரோனா வைரஸ். இதனால் மக்கள் பொது இடங்களுக்குச் செல்லும் போது சமூக இடைவெளியை பின்பற்றவும் முகக்கவசத்தின் தேவையையும் உணர்த்தியுள்ளது. ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் ஒருவர் வெளியே செல்லும் போது கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டிய பொருளாக முகக்கவசம் மாறியுள்ளது. இந்த கரோனா காலத்தில் பாதுகாப்பு கருதி நாம் அணியும் முகக்கவசம் உண்மையில் பாதுகாப்பானதா? யார் எந்த மாதிரியான முகக்கவசங்களை அணிய வேண்டும்? எவ்வளவு நேரம் அணிய வேண்டும்? முகக்கவசம் அணிந்து கொண்டு பேசலாமா? மலிவு விலையில் கிடைக்கும் முகக்கவசங்கள் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்குமா? துணியால் செய்யப்பட்ட முகக்கவசங்களை யார் பயன்படுத்தலாம்? எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம்? சிறு குழந்தைகளுக்கு முகக்கவசம் தேவையா? இவ்வாறு நாம் சாதாரணமாக அணியும் முகக்கவசம் குறித்து பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார். ஆக்டிவேட்டட் கார்பன் மாஸ்க் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் மாஸ்க் இந்த வகையான முகக்கவசம் ஆக்டிவேட்டட் கார்பன் கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த வகை முகக்கவசங்கள் சிறு துகள்களையும் உள்ளே நுழையவிடாது. இந்த வகையாக முகக்கவசங்களை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், வயதானவர்கள் ஆகியோர் வெளியே செல்லும் பயன்படுத்துவது நல்லது. ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட இந்த முகக்கவசத்தை மீண்டும் பயன்படுத்துவதற்கு முன்பு முகக்கவசத்தின் வெளிப்பகுதியை தொடாமல் சூரிய வெளிச்சத்தில் நன்றாக காயவைத்து பயன்படுத்தலாம். ஆனால் இந்த வகை முகக்கவசங்களை நீண்ட நாட்களுக்கு மேல் பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பான முகக்கவசம் என்றழைக்கப்படும் N95 முகக்கவசத்தில் 2 வகைகள் உண்டு. ஒன்று N95 வித் ரெஸ்பிரேட்டரி மாஸ்க். இந்த வகை முகக்கவசத்தை வெளியே செல்லும் போது மட்டும் பயன்படுத்த வேண்டும். வயதானவர்கள், நீரிழிவு நோயாளிகள், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள் இந்த முகக்கவசத்தை பயன்படுத்தலாம். இந்த வகை முகக்கவசத்தின் விசேஷம் என்னவென்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய காற்று வடிகட்டி சுவாசக் குழாய்க்குச் செல்லும். மூக்கிற்கும் முகக்கவசத்திற்கும் உள்ள இடைவெளி குளிர்ச்சியாக இருக்கும். நீண்ட நேரம் பயன்படுத்த வசதியாக இருக்கும். இந்த முகக்கவசத்தை வீட்டிற்குள் அல்லது ஏசி அறைகளிலோ பயன்படுத்தக்கூடாது. இந்த முகக்கவசம் காற்றில் உள்ள நிறுத்திவலைகளை தடை செய்வது மட்டுமல்லாமல் தூசி, புழுதி, புகை, கிருமிநாசினி மற்றும் மயக்க மருந்துகளிலிருந்து வெளியாகும் வாயுக்கள் சுவாசக் குழாயின் வழியாக உள்ளிழுப்பதை தடுக்கிறது. கரோனா வைரஸ் தொற்றுள்ளவர்களிடமிருந்து வெளியேறும் நீர்த்துளிகளை மற்றொருவர் சுவாசிப்பதிலிருந்து இந்த வகை முகக்கவசங்கள் பாதுகாக்கின்றன. மற்றொரு N95 மாஸ்க் விதவுட் ரெஸ்பிரேட்டரி. இந்த வகை முகக்கவசம் கரோனா நோயாளிகளை கையாளும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் பாதுகாப்பு உடையான கிட் அணிந்து கொண்டு பயன்படுத்துவார்கள். வெளியே செல்லும் போது காற்றின் மூலம் கரோனா பரவலை தடுக்க தன் முகக்கவசமே. ஆனால் பலர் முகக்கவசம் அணிந்து கொண்டு பேசுவதை இயல்பாக பார்க்க முடிகிறது. முகக்கவசத்தை கீழே இறக்கிவிட்டு பேசுவது, பின்பு மீண்டும் அதையே பயன்படுத்துவது போன்ற செயல்கள் எதற்காக முகக்கவசத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த நோக்கம் தடைப்படுகிறது. இரண்டாவது, முகக்கவசத்தை அணிந்து கொண்டு பேசும்போது வாயிலிருந்து வெளிப்படும் எச்சில் முகக்கவசத்தை ஈரப்படுத்தி அந்த இடத்தில் கிருமி தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. கரோனா வைரஸ் அல்லாமல் மற்ற நோய்த்தொற்றை ஏற்படுத்தும் கிருமி வந்து சேருவதற்கு வாய்ப்புள்ளது. முகக்கவசத்தை அணிந்து கொண்டு கண்டிப்பாக பேசியாக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் மக்கள் கூட்டம் அதிகமில்லாத பகுதியில் முகக்கவசத்தை இறக்கிவிட்டு பேசலாம். அல்லது முடிந்த அளவுக்கு கைபேசி மூலமாக தகவல்களை அனுப்பி பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். முகக்கவசத்தை போடுவதும் கழற்றும் முறையும் சரியாக இருக்க வேண்டும். மூக்கு, வாய் பகுதிகள் முழுமையாக மூடப்பட்டிருக்க வேண்டும். அடிக்கடி கைகளால் முகக்கவசத்தை தொடக்கூடாது. முகக்கவசத்தை அப்புறப்படுத்திய பிறகு கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை வெளியே அழைத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் பாதுகாப்பாக அழைத்துச் செல்வது. 2 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். மறுசுழற்சி, ரியூசபிள் என போடாத முகக்கவசம் அனைத்தும் ஒருமுறை பயன்பாட்டுக்கு மட்டுமே உகந்தது. ஆனால் பொருளாதார சிக்கல் காரணமாக மக்கள் N95 போன்ற முகக்கவசங்களை மீண்டும் பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு பயன்படுத்தும் போது முகக்கவசத்தின் வெளிப்பகுதியை தொடாமல் வெயிலில் உலர்த்தி நன்றாக காய்ந்த பிறகு ஒரு நாள் விட்டு மீண்டும் அதனை பயன்படுத்தலாம். ஆனால் முடிந்த அளவிற்கு இந்தச் செயலை தவிர்ப்பதுதான் நல்லது. எல்லோரும் எனது வீடியோவை விரும்புவார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் அனைவரையும் மிகவும் நேசிக்கிறேன்.